சங்கீதக்காரன் அழகாக எழுதுறான், கர்த்தர் மேல உன் பாரத்தை உன் இருதயத்துல வச்சுக்காத. இந்த உலகம் அதை வாங்காது, உலகம் அதை சுமக்காது. ஒரு நாள் அழாதன்னு சொல்லும், அப்புறம் என்ன சொல்லும்? நீ அழுதுந்தான் இருப்ப. ஒரு நாள் 2 நாள் அல்லது 1 வருடம் 2 வருடம் அல்லது 5 வருடம் 10 வருடம் அல்லது ஒரு 20 வருடம் பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்து வளர்க்குறோமே, எத்தனை ஆண்டுகள், ஒரு சில வருஷங்கள். அவங்களுடைய லைஃப் வரும்போது அவங்களுக்கு பெற்றோர் ரொம்ப சாதாரணமாக தெரியுறாங்க, உறவுகள் ரொம்ப சாதாரணமாக தெரியும். காரணம் என்ன? உலகத்தின் கவலைகள் பிள்ளைகளை இருதயத்தில் இருக்கிறதுனால. ஐயோ உலகம் இப்படி போகுது, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ள இருக்கிறதுனால. உலகம் எல்லாம் எல்லா இடத்துலையும் சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் துக்கம் பண்ணோம், ஏன் இயேசு என்னை மட்டும் ஆசீர்வதிக்கலன்னு பிள்ளைகள் கேட்கறதுக்கு காரணம் என்ன? உலக பிரகாரமான மனக்கவலைகளை உள்ளே வைத்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு சகோதரிகள் குடும்பங்கள் கூட மனக்கவலையை உள்ள வச்சுட்டு அதுக்காக ஜெபிக்கிறது, அதற்காக அழறது. அப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா நெகேமியாவை போல மாறணும். ராஜா சொல்றான், உனக்கு ஏதோ மனசுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொல்றான், என்னுடைய பிதாக்கள் கல்லறை இருக்கிற இடம், என்னுடைய தேசம் அது பாழா கிடைக்குது. இன்னைக்கு நம்ம யாருக்காவது ஒரு நபரை கிறிஸ்துக்குள்ள நடத்திட்டோமா? நடத்த முடியுதா? நம்மால காஸ்பல் சொல்ல முடியுதா? கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியுதா? இல்லது ஆலயத்துக்கு நம்மளால ஒரு ஆளை கூட்டிட்டு வர முடியுதா? கல்யாணம்னா கூட்டிடுறோமே ஆயிரக்கணக்கான ஆட்களை. ஏன்? அங்க என்ன ஸ்பெஷல்? யாரை கனப்படுத்துகிறோம்? இல்லை ஒரு வீடு கட்டி பிரதிஷ்டைனா கூட்டிடுறோமே, ஏன் நம்மளால ஒரு நபர் நம்ம கூப்பிட்ட வரல? நம்ம கூப்பிட்டது தானே அத்தனை பேரும் வராங்க, ஏன் சபைக்கு வரல? ஏன் வரல? ஏன் நம்மளால வெளியே போய் ஊழியம் செய்ய முடியல? இந்த பாரம் இல்லாததுன்னா, உலக பிரகாரமான கவலையை உள்ள வச்சுக்கிட்டு அதுக்காகவே ஜெபம் பண்ணி அதுக்காகவே கேட்டு அதுக்காகவே வாழ்ந்து எத்தனை காலங்கள் இப்படி இருக்க போகிறோம்?